வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டகலை டிரேட்டன் தோட்டத்தில் 36 பெண் தொழிலாளர்கள் மீது குளவி கொட்டு. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக பாராளுமன்ற தேர்தலா? சுகாதாரத்துறை பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்களுக்கு அசௌகரியம். தனியார் பஸ் மற்றும் ரயில் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பிற்கு ஆயத்தம். 10ஆம் தேதியிலிருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது, அமைச்சர் ரவி தெரிவிப்பு. மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம், ஐரோப்பிய ஒன்றியம் வேண்டுகோள். தொடர்பான விரிவான செய்திகள். கொட்டகலை டிரேட்டன் தோட்டத்தில் 36 பெண் தொழிலாளர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கொட்டுக்கு இலக்கான தொழிலாளர்கள் கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 17 பேர் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஏனைய 19 பெண்களும் கொட்டகலை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். கொட்டகலை டிரேட்டன் தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போது இன்று மாலை இவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பில் இன்று நடைபெற்ற மத்திய வங்கியின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. ஹம்மந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்துக்கான நிதி மத்திய வங்கியூடாகவே நாட்டுக்கு கிடைப்பதாக அண்மையில் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம மற்றும் பிரதி அமைச்சர் நளின் பண்டார் ஆகியோர் கூறியிருந்தார்களே. இந்த நிதி இருப்புக்கு வருகிறது, அதனை மத்திய வங்கி முகாமைத்துவத்துக்கு உட்படுத்துகிறது. அந்த நிதியை மேற்பார்வை செய்வதற்கான வழிமுறை உள்ளதா? எமது வங்கி கட்டமைப்பினூடாக இருப்புக்கு வருகிறது. மத்திய வங்கி இந்த இருப்பை முகாமைத்துவம் செய்கிறது. இந்த பணம் மத்திய வங்கி கட்டமைப்புக்கு வந்ததன் பின்னர் கண்காணிப்பதற்கான நடைமுறை உள்ளதா என மீண்டும் கேட்கின்றேன். நீங்கள் பணத்தின் தூய்மை தொடர்பில் கேட்கின்றீர்களா? ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் மத்திய வங்கி நிதி புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கும். நிதி புலனாய்வு பிரிவை மத்திய வங்கியை நிர்வகிக்கின்றது. எனினும் அது சுயாதீனமான நிறுவனமாகும். அது தொடர்பில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. It's a bank's responsibility to make sure. வாடிக்கையாளரை அடையாளம் காண்பதற்கான வழிமுறை உள்ளதால் நிதி தூய்தாக்களை தடுப்பதற்கான வாய்ப்புள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி கூறுகின்றார். இத்தகைய நடைமுறையொன்று நீண்ட காலமாக இருக்கும் நிலையிலேயே நிதி நடவடிக்கை செயலணி இலங்கையில் நிதி தூய்தாக்களுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதென தெரிவித்து சாம்பல் பட்டியலில் இலங்கையை உள்ளடக்கியது. இந்த முறைமை தொடர்ந்தால் இலங்கை சாம்பல் பட்டியலில் இருந்து கருப்பு பட்டியலுக்குள் உள்ளடக்கப்படலாம் என்பதுடன் அதன் மூலம் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அல்லவா? முதலில் இடம்பெறுவது ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா? நியூஸ் ஃபர்ஸ்டின் இலக்கிய அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் நாணயக்கார இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடையும் தினத்திற்கு ஏற்ப அது தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதிතුமா தானமினி சஞ்சோதனை அணுவ 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய தமது பதவிக்காலம் ஜனவரி மாதம் நிறைவடையாது மே மாதம் நிறைவடைகின்றதா என ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திடம் கோருவதற்கு வாய்ப்புள்ளது. மே மாதம் வரையும் பதவி வகிக்க முடியும் என உச்ச நீதிமன்றம் அதற்கு பதிலளித்தால் மே மாதம் வரை அவரே ஜனாதிபதி. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினால் நவம்பர் மாதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் ரத்தாகும். பிப்ரவரி மாதமாகும் போது 6 மாதங்களுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதிக்கு சந்தர்ப்பம் கிட்டும். அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் பொது தேர்தலே முதலில் நடைபெறும். மாகாண சபை தேர்தலை இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் பிற்போடுகின்றது. களுத்துறை போலீஸ் பயிற்சி நிலையத்தின் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது.
போலீஸ் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சியை பூர்த்தி செய்த 586 பெண் கான்ஸ்டபிள்கள் மற்றும் 27 உதவி போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளிட்ட 613 பேர் இன்று பிரிந்து சென்றனர். අපේ පොලිස් සේවාවේ இன்றைய இந்த காலகட்டத்தில் நமது போலீஸ் சேவையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. போலீஸ் திணைக்களம் எனது பொறுப்பில் இருக்கும் காலப்பகுதியில் உங்களை அதிகம் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வேன். விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் இலங்கை போலீஸ் சேவையை சர்வதேச ரீதியில் பாரிய நன்மதிப்புள்ள போலீஸ் சேவையாக மாற்றுவதே எனது நோக்கம். මගේ අරමුණ විශේෂයෙන්ම ඔබේ විශේෂභාර ඇමතිවරයා විදිහට இலங்கை போலீஸ் பயிற்சி நிறுவன வரலாற்றில் பெண் போலீஸ் படையணியொன்று பயிற்சியை நிறைவு செய்து பிரிந்து செல்லும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். අපේ රටේ ජනගහනයෙන් දැන් 52%කට நமது நாட்டின் சனத்தொகையில் சுமார் 52% பெண்கள் ஆவர். அரசு சேவையில் 70%க்கும் அதிகமானோர் பெண்கள் ஆவர். இன்னும் 10-15 வருடங்களாகும் போது இந்த நாட்டை முழுமையாக நிர்வகிக்கும் பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன். நான் அதற்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். මං ඒට ආශිර්වාද කරනවා සුබ පතනවා. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. போலீஸ் திணைக்களத்தின் கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் வேலைத்திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் இதன்போது அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பொலித்தீன் பாவனை விதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட அதிகாரங்கள் போலீசாருக்கு வழங்கப்படவில்லை என்பதால் தேசிய சுற்றாடல் சட்டத்தின் குறித்த ஒழுங்கு விதிகளில் விரைவில் திருத்தம் மேற்கொள்வதற்கும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக அமெரிக்காவில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகளான அஹிம்சா விக்ரமதுங்க அமெரிக்க நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக பிபிசி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச உண்மை மற்றும் நியாயமான திட்டம் எனப்படும் ஐடிஜேபி அமைப்பும் கலிபோர்னியா பிராந்திய நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் இணக்கம் தெரிவித்ததற்கு அமைய இலங்கை அரசு மரண தண்டனையை இடைநிறுத்தும் என தாம் எதிர்பார்ப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற 73வது ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் இணக்கப்பாட்டிற்கு வந்ததை போன்று இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை தொடர்ந்தும் இடைநிறுத்தும் என எதிர்பார்ப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் 43 வருடங்களின் பின்னர் இலங்கையில் மரண தண்டனையை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. துரிதமாக அதிகரித்து வரும் போதைப்பொருள் கடத்தல் உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளுக்கும் பாரிய பிரச்சினையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் இதற்கு மரண தண்டனை வழங்குவது சிறந்த தீர்மானம் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, நெதர்லாந்து, ரொமேனியா, நோர்வே, சுவிட்சர்லாந்து தூதரகம், ஐக்கிய ராஜ்யம், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்பவற்றின் இணக்கப்பாட்டுடன் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. மன்னாரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உரையாற்றினார். ஒரு பத்திரிகை மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு தாக்கல் ஏன் செய்தது என்று சொன்னால், ஏன் பால்ராஜ் அண்ணன் அவர்களை வீர தளபதி என்று அந்த பத்திரிகையில் ஏன் எழுதினார்கள் என்று. அதற்கு நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. பால்ராஜ் என்ற அந்த நபரை வீர தளபதி என்று எழுதியதன் காரணத்தினால் எந்த விதமான ஒரு பயங்கரவாதமும் நடைபெறவில்லை. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிமன்றம் அறிவித்திருந்தது. நான் இந்த பால்ராஜ் அண்ணனை வீர தளபதி என்று கூறாமல் வேறு எப்படி அவரை அழைப்பது என்பதை நான் இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுடன் கேட்க விரும்புகிறேன். சில கோரிக்கைகளை முன்வைத்து தாதியர், நிறைவுகான் மற்றும் மேலதிக வைத்திய அதிகாரிகளின் 16 தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளன. 10 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளதாக
தாதியர் நிறைவுகான் மற்றும் மேலதிக வைத்திய அதிகாரிகள் தொழிற்சங்கத்தின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சமன் ரத்னபிரிய குறிப்பிட்டார். பணி பகிஷ்கரிப்பினால் அரச வைத்தியசாலைகளின் தாதியர் சேவைகள், மருந்து விநியோகம், கதிரியக்க பரிசோதனை, கண் மற்றும் பற்சிகிச்சை போன்ற சேவைகள் இன்று இடம்பெறவில்லை. எனினும் மொரளை சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை, காசல் வீதி மகப்பேற்று வைத்தியசாலை, டி சொய்சா வைத்தியசாலை மற்றும் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை ஆகியவற்றின் சேவைகளுக்கு இந்த பணி பகிஷ்கரிப்பினால் பாதிப்பு ஏற்படவில்லை. இவ்வளவு தூரம் இருந்து நடையில வசியும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்கட ஊருக்கு வந்து இருந்தோன்னா இப்போ குளிச்ச இல்லாட்டி நாங்கள் என்னென்னு போகிறோம். அப்போ நேரத்தில் சொல்லியிருந்தா எங்களுக்கு இப்போ ஒரு நாள் வர வேண்டிய 2 நாள் வர வேண்டி கிடக்கு. இன்றைக்கு வந்து நாளைக்கு வர வேண்டி கிடக்கு. யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்தகங்கள் மூடப்பட்டிருந்தன. இதனால் வைத்தியசாலை வளாகத்தில் இயங்கும் அரச ஓசு செலவில் பொதுமக்கள் பணம் கொடுத்து வரிசையில் நின்று மருந்துகளை பெற்றுக் கொண்டனர். மருந்து எடுக்க முடியாமல் இருக்குது. நான் ஆட்டோ பிடிச்சி தான் வந்திருக்கிறேன். மாடங்களும் சேர்ந்து ஆட்டோக்கு 1500 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் திரும்பி தான் போக வேண்டியது. சும்மா எடுக்கிறாங்க, எங்களை வச்சு தானே சம்பளம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு வேண்டிய தானே படிச்சிருச்சாங்க. எங்களுக்கு பிரைவேட்டாக போகிறதுக்கு சல்லி இல்லை எடுக்கிறதுக்கு. நாங்கள் எங்கே போகிறது, என்ன செய்யற இந்த வரிய காலத்தில்? நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி பொதுமக்களை ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல. மன்னர், வவுனியா, திருகோணமலை, கிண்ணியா, ஹட்டன், புத்தளம், நீர்கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். காலி, மாத்தறை, அனுராதபுரம், கேகாலை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளில் பதிவான காட்சிகளே இவை. நாம் விருப்பத்துடன் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவில்லை. எனினும் அரசாங்கமும் நிதி அமைச்சும் சம்பள ஆணைக்குழுவும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக அசம்பந்தமாகவே செயற்படுகின்றன. பதவி உயர்வு பிரச்சினை முக்கியமானது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் சம்பள ஆணைக்குழு அறிக்கையினூடாக 2006ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இந்த பிரச்சினை உருவாக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் நல்லெண்ணத்துடன் 5 அமைச்சரவை பத்திரங்களை இதுவரை சமர்ப்பித்துள்ளார். எனினும் நியாயத்தை வழங்க அமைச்சரவை தீர்மானிக்கவில்லை. ஆகவே பணி பகிஷ்கரிப்பு செல்வதை விட வேறு வழியில்லை. இதேவேளை ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் சாரதி மேற்பார்வை தரங்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் நாளை நள்ளிரவு பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க உள்ளன. இந்த பணி பகிஷ்கரிப்பு 48 மணித்தியாலங்கள் தொடரும் என ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் லால் ஆரியரத்ன கூறினார். இதேவேளை தனியார் பஸ் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பிற்கு தயாராகின்றனர். தமது பிரச்சினைகள் தொடர்பில் நாளை நடைபெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் பணி பகிஷ்கரிப்பை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக மாகாணங்களுக்கு இடையிலான சேவையில் ஈடுபடும் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் விஜிதகுமார கூறினார். தொழிற்சங்கங்கள் தமது உரிமைகளுக்காக போராடும் வேளையில் தமது கடமைகளை உதாசீனம் செய்த சம்பவங்களும் இடம்பெறுகின்றன. நாடளாவிய ரீதியில் பல மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுவதுடன் பல பிரதேசங்களில் நீர் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. மிகவும் அவதானத்துடன் மின்சாரத்தை பாவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது அவ்வளவு கடினமான விடயம் அல்ல. மின்சாரத்தை வீணாக்குவதே இங்குள்ள பிரச்சினை. நாங்கள் பாவனையாளர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இரவில் பயன்படுத்தப்பட்ட 2600 தொடக்கம் 2700 அலகு மின்சாரம் தற்போது 2200 அலகுகளாக குறைவடைந்துள்ளது. 2 மின்விளக்குகளை அணைத்து மின்சாரத்தை சேமிக்குமாறு அமைச்சர் கூறும்போது, நீரை வீண்விரயம் செய்யாது பயன்படுத்துமாறு மக்களிடம் கோரும்போது, பொருளையில் இன்று பதிவான காட்சியே இது. பத்து நாட்களாக பொருளை பொது சந்தைக்கு அருகில் இவ்வாறு நீர் கசிந்த வண்ணம் உள்ளது. இந்த வீண் விரயத்தை எந்த ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை. நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசாங்கம் கூறுகின்றது. எனினும் அதிகாரிகள் பொறுப்பின்றி செயற்படுகின்றனர். இவ்வாறு நீர் விரயமாகும் போது இவர்களுக்கு கண் தெரிவதில்லையா? வடிகால் அமைப்பு சபைக்கு தொடர்பில் எத்தனை தடவை கூறியும் இதனை சீர் செய்யாமை குறித்து கவலை அடைகின்றோம். இலங்கை மின்சார சபை உற்பத்தி செய்யும் கட்டணத்தை விட குறைந்த விலைக்கே மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார்.
ஊடக நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளை சந்தித்த போதே அமைச்சர் இதனை கூறினார். நாளை மறுதினத்திலிருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டார். அலகுன்று 25 ரூபாய் வீதம் 500 மெகாவாட் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் இயலுமை இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். මෛත්‍රීපාල සිරිසේන තගමැති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාත් අපේ කැබිනට් එකේ දුන්නේ එක දෙයයි. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அதாவது எமது அமைச்சரவை ஒரு விடயத்தை கூறியது. மின்சாரத்தை துண்டிக்க முடியாது, அது தற்காலிகமாகவே இடம்பெற்றது. ஏப்ரல் 10 மாலையிலிருந்து நாம் மின்சார துண்டிப்பை முழுமையாக நிறுத்துவோம். அதற்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம். சில பகுதிகளில் தொடர்ந்தும் வீண் விரயம் இடம்பெறுகின்றது. இன்று நான் வரும்போதும் 10 வீதி விளக்குகள் எரிவதை கண்டேன். ஒரு இடத்தில் தீப்பற்றும் போது ஆக குறைந்தது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது தெரிவதில்லை. அதேபோன்று வெசாக் பண்டிகைக்கும் பிரச்சனை இல்லை. முன்னைய வருடங்களை விட அதிக வெசாக் தோரணங்களை அமைக்க முடியும். தொடர்ந்து மின்சாரத்தை வழங்குவோம். ஒருபோதும் மின் கட்டணத்தை அதிகரிக்க இடமளிக்க மாட்டோம். කිසිසේත්ම විදුලි බිල වැඩි කරන්න ඉඩ දෙන්නේ නැත. இதேவேளை மின்சார பிரச்சினை மற்றும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. தற்போது மின்சாரம் துண்டிக்கப்படும் போது பட்டகுட திருடுவதாக அவர் மீது தாக்குதல் மேற்கொள்கின்றனர். தனிப்பட்ட முறையில் நபர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள நான் விரும்பவில்லை. இங்கு மேலும் பெருந்தலைவர்கள் உள்ளனர், அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். பட்டகுட திருடியிருந்தால் அவருடன் தொலைபேசியில் உரையாடியவர்கள் யார் என்பதை ஆராய்ந்து மின்சார துண்டிப்பிற்கு காரணமானவர்களை கண்டறிய முடியும். 10ஆம் தேதியிலிருந்து மின்சார துண்டிப்பை நிறுத்துவதாக கூறுகின்றனர். எனினும் திருடியவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை. நிலவும் வறட்சியினால் நெடுந்தீவில் தனிச்சிறப்பாக திகழும் கட்டை குதிரைகள் அழிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. கட்டை குதிரைகளுக்கு பெயர் பெற்ற பிரதேசமே நெடுந்தீவு. நெடுந்தீவு மேற்கு 5ஆம் வட்டாரத்தில் கடும் வெப்பம் காரணமாக குடிநீர் இன்றி குதிரைகள் அல்லலுறுகின்றன. இங்குள்ள குதிரைகளை பிரதேசத்தில் உள்ள தனியார் முன்னர் பராமரித்து வந்த போதிலும் அவற்றை அவ்வாறு வளர்க்க முடியாது என பின்னர் அறிவிக்கப்பட்டது. குதிரைகளை பிரதேச சபை பாதுகாக்கும் என கூறப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் கூறுகின்றனர். குதிரைகள் நீர் அருந்தும் கேணிகள் நீர் வற்றி காணப்படுவதுடன் இறந்த குதிரைகளின் எச்சங்களையும் அவதானிக்க முடிந்தது. எல்லாம் இறக்கி இல்லாம கேணியில குதிரை கிடக்கு, சாக்கு கிடக்குது, என்ன செத்து கிடக்கு, என்ன ஒரு பிரேசவை என்ன செய்யுது. தண்ணியும் வைக்காம ஆக்கள் விட்டபடியால் குதிரை தண்டை பாட்டுக்கே சாகுது. குதிரைகள் தண்ணி குடிக்கிற கேணியும் இறைக்காம இருக்கு. கடற்படையினர் மற்றும் நெடுந்தீவு போலீசார் இணைந்து குதிரைகளுக்கு நீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை நெடுந்தீவில் உள்ள மக்களுக்கு நாளொன்றுக்கு 12,000 லிட்டர் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக நெடுந்தீவு பிரதேச செயலகம் குறிப்பிட்டது. அத்துடன் குதிரைகள் கூடும் இடங்களில் நீர்த்தாங்கிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றிலும் நாளொன்றுக்கு 2 தடவைகள் நீர் நிரப்பப்படுவதாக பிரதேச செயலகம் தெரிவித்தது. நெடுந்தீவு பிரதேசத்தில் அதிகளவான குதிரைகள் இருக்கின்ற நிலையில் இங்கு ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக இங்குள்ள குதிரைகள் உயிரிழக்கின்ற துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நெடுந்தீவிலிருந்து கந்தசாமி பிரதன். பங்குனி திங்கள் திருநாளை முன்னிட்டு ஆலயங்களில் இன்று சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. இறுதி பங்குனி திங்கள் தினமான இன்று வெற்றப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் திருமஞ்ச உற்சவம் நடைபெற்றது. கண்ணகி அம்பாள் திருமஞ்சத்திற்கு எழுந்தருளி பக்தர்கள் புடைசூழ வெளிவீதி உலாவரும் நிகழ்வு இன்று மாலை நடைபெற்றது. பெருந்திரளான பக்தர்கள் உற்சவத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இதேவேளை இறுதி பங்குனி திங்கள் உற்சவம் சாவகச்சேரி மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தில் இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. இன்று காலை முதல் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய மூன்றலில் கூடிய பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடன்களை தீர்ப்பதற்காக பொங்கல் வைத்தும் அன்னதானம் என்பன சமைத்தும் அம்மனுக்கு பூஜை செய்தனர். கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஃபைசல் நகர், அண்ணல் நகர் மற்றும் மஹ்ரூப் நகர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 500 குடும்பங்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் ஆரம்ப நடவடிக்கை இன்று நடைபெற்றது.
என்னுடைய காலப்பகுதியிலே அனைத்து வீடற்றவர்களுக்கும் அவருடைய தகப்பனார் போன்று சஜித் பிரேமதாச பல ஆயிரக்கணக்கான வீட்டு திட்டங்களை கொண்டு வருகின்ற போது உங்களுடைய உறுதிப்பத்திரங்கள் இல்லாத பட்சத்திலே உங்களுக்கு அந்த காணிகளை தர முடியாது. காணி பத்திரங்கள் உங்களுடைய கைகளில் கிடைக்கின்ற போது உங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீட்டை கட்டித்தருவதற்கான உறுதிமொழியை இந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகின்றேன். துறைமுகங்கள் திருமணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த வேலை திட்டத்திற்காக பல மில்லியன் டாலர்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். கடும் வெப்பத்தினால் சில பயிர்ச்செய்கைகள் அழிவடைந்துள்ள நிலையில் யாழ் விவசாயிகள் வெப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி திணை பயிர்ச்செய்கையை முன்னெடுத்துள்ளனர். யாழ் வலிகாமம் விவசாயிகள் திணை பயிர்ச்செய்கையில் தற்போது ஆர்வம் காட்டி வருவதுடன் அதில் வெற்றியும் கண்டுள்ளனர். வலிகாமம் வடக்கு விவசாயிகள் வெப்பத்தை தாங்கி வளரும் தானிய வகை பயிரான திணையை பயிரிட்டு வருகின்றனர். திணை 3 வகையாக காணப்படுவதுடன் அதில் கருப்பு திணை விஷக்கடி மற்றும் ஆயுர்வேத மருந்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. சிவப்பு திணை முருகன் ஆலயங்களில் மாவிளக்கிற்கு பயன்படுத்தப்படுவதுடன் வெள்ளை திணை உணவுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. நிலவும் கடும் வெப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி வலிகாமம் வடக்கு விவசாயிகள் திணை செய்கையில் வெற்றிகரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முறை வெப்பத்தால் சாமி கொஞ்சம் விலையாக விற்கிறபடியா 200 ரூபா கிலோ விற்கிறபடியா நாங்கள் வந்து சாமியை செய்யங்கிற கமக்காரன் 3 பேரும் ஒத்து எல்லாரும் ஒரு தடவை பார்த்துருந்தார். இந்த ஒரு நாற்று போட்டு 16 நாள்லேருந்து 18 நாள் 20 நாளுக்குள்ளே நடவணும். மற்ற 8 தண்ணி தான் அவருக்கு கிடைக்கிறது. 8 தண்ணியில் விளைஞ்சிருவார். 8 தண்ணினா 2 மாதம் தேவையில்லை. இது எங்களை பாரம்பரிய ஒரு பண்ட காலத்து மக்கள்கிட்ட சாப்பாட்டு சாமான இப்போ குருவிகளுக்கும் வேறு வேறு தானியங்களை வேறு வேறு இதுகளுக்கு மிக்சர்களுக்கு அதில் கலக்கிறதுக்காக இந்த சாமியை செய்து எடுக்கின்றார்கள். மற்ற விவசாயிகளும் இந்த பயிரை வச்சா ஓரளவு இந்த வெப்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தாவரமாக, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரமாக இந்த தாவரம் காணப்படும். ஒரு சிறந்த ஒரு தாரியம். இது வெப்பத்திலையும் அதிக விளைச்சலையும் அதிக பலனையும் தரக்கூடிய ஒரு தாவரம். பொழுதுபோக்காகவும் அழகுக்காகவும் வளர்க்கப்படும் லவ் பேர்ட்ஸ் குருவிகளின் பிரதான உணவாகவும் இந்த திணை திகழ்கின்றது. அம்பாறை அட்டாளைச்சேனை பகுதியில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் பிரகாசித்தவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. அட்டாளைச்சேனை பகுதியில் கடந்த வருடம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியீட்டியவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் தேசிய காங்கிரசின் தலைவர் ALM அத்தாவுல்லா, பாராளுமன்ற உறுப்பினர் M நசீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். எனவே நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு காலத்திற்குள்ளும் நாம் சரியாக செய்கிறோமா இல்லையா என்பதிலே நாம் நமக்குள் ஒரு கேள்வியை எழுப்பியாக வேண்டும். நமது ஒலிவில்லே வெறும் ஃபிஷிங் ஹார்பர் வந்து விடட்டும், எத்தனையோ கப்பல்கள் வரட்டும், தலைவர் அஷ்ரப் அவர்கள் படித்த அந்த பாடல்கள் உயிரூட்டப்படட்டும் என்று நாங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் மண் ஏற்றி இறக்கி விளையாடுகின்ற வேலைகள் மாத்திரம்தான் பெரும் அரசியல் தலைவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றதே தவிர இந்த மண்ணினுடைய வருமானத்தை பற்றி இன்னும் சிந்திக்கவில்லை. தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அதாவுல் அசர் அவர்களுக்கும் MS உதுமாலபி அவர்களுக்கும் இருக்கின்ற பிரிவுகள், ஏற்பட்டிருக்கின்ற விடயங்கள் எத்தனையோ பேஸ்புக்குகளிலும் பத்திரிகைகளிலும் இன்று அம்பலமாகின்ற ஒரு காலகட்டத்தில் எப்படித்தான் எங்களுக்குள்ளே எதுவாக இருந்தாலும், எங்களுக்குள்ளே கட்சிகள் வேறுபாடாக இருந்தாலும், எங்களுக்குள்ளே சமூகம் என்கின்ற ஒரு இடத்தில் நாங்கள் ஒன்று சேர வேண்டிய தேவைகள் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அதைத்தான் அதாவுல் அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார்கள். 13 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அவர் செய்திருக்கின்றார். சொன்னகோடி அக்கரப்பத்தில் இருந்து இந்த கிராமத்துக்குரிய கல்வியிலே யார் யாரெல்லாம் தடையாக இருந்தார்களோ அவர்களை உடனடியாக வெளியேற்றப்பட்டு ஒரு கொலிச்சா எஜுகேஷன் போன்ற ஆசிரியர்களை நாங்கள் இந்த மண்ணுக்கு கொடுத்தோம். இங்கே இருக்கின்ற தேசிய காங்கிரஸ் தலைவர் உடனடியாக உத்தரவிட்டார், படிப்பிக்காத ஆசிரியர்கள் அவரையும் கலைத்து போடுங்கள் என்று சொல்லி. அதுக்கு பிற்பாடு இந்த மண்ணுடைய கல்வியிலே பாரிய வளர்ச்சி ஏற்பட்டது. கிளிநொச்சி கௌதாரிமுனி கிராமத்தில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது.
கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். 300 மீட்டர் கடற்கரை, அதுக்குள்ள எங்கிட்ட 5000 கால்நடைக்கு மேல கவுதாரத்துறையிலிருந்து பரமங்கிற வரையும் இருக்குது. அவ்வளவு காலபோக நெச்சரிக்கை காலத்தில் அந்த கரையெல்லாம் மேலும் அப்ப காட்டாடி அமைச்சால் அந்த மாடு விடுறதுக்கு எங்களுக்கு இடமே இல்லை. கால்நடை அதுக்கு காலம் பெற்ற மீன்கள் அந்த மீன்களின் இனப்பெருக்கங்களுக்கு பாடம் ஏற்படும் என்றுதான் நீங்கள் இந்த பயண கூட்டினா இதிலிருந்து மண்ணில் கடப்பட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய சாத்திய பொருள் இல்லை, மூலம் கடலுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கு. லிந்துலை பெரியராணிவத்தை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 5 தொழிலாளர்கள் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளனர். இவர்களில் 3 லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் குறிப்பிட்டார். ஏனைய 2 பெண் தொழிலாளர்களும் பம்பரக்கலை தோட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். குறித்த பெண்கள் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் கூறினார். கிராம சக்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த வறுமையை ஒழிப்பதூடாக பல விடயங்கள் மாற்றம் வரும் என்ற ரீதியில் வறுமை கிராமம் மட்டத்தில் இருக்கிற வறுமையை ஒழிக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறார். அதுதான் அந்த கிராம சக்தி திட்டம். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் இன்னும் அந்த வறுமை மற்ற பிரதேசங்களை விட அதிகமான அளவில் இருக்குது. ஆகவே இந்த வறுமையை ஒழிக்கணும் என்றால் இந்த வேலை திட்டங்கள் முக்கியம். படிக்க ஆசை இருந்தும் வசதி இல்லாமல் இருக்கிறேன், சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, குடும்பங்கள் அந்த நிலைமையில இல்லை. பல விடயங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. இப்ப விவசாயத்துல பின்னுக்கு நிக்கிறோம், மீன்பிடி துறையில பின்னுக்கு நிக்கிறோம், விளையாட்டுல பின்னுக்கு நிக்கிறோம், எல்லாத்துலயும் பின்னுக்கு நிக்கிறோம். அதுல வறுமை முன்னுக்கு நிக்கிறோம். பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் இன்று பதுளையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டார். ஹாலியில ஹானாதுடுவா வெள்ள பாடசாலை வீதியை புனரமைப்பதற்கான பணிகளை ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆரம்பித்து வைத்தார். தோட்ட தொழிலாளருடைய சந்தாபனம் சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்துடைய பொதுச்செயலாளர் வகையில் என பாரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அது சம்பந்தமாக ஊடகத்துக்கு சில விடயங்களை விடயமாக தெரிவிக்கிறதுக்கு இது 60 வருஷமா இருக்கின்ற இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் பல பொதுச்செயலாளர்கள் பல தலைவர் இருக்காங்க. ஆனா இதுல கிட்டத்தட்ட 250 உத்தியோகஸ்தர் வேலை செய்யறாங்க. தோட்ட தொழிலாளருக்கு வழக்குகள் இருக்கு, தொழில் வழக்குகள் இருக்குது, காரியாலயங்கள் கூலிக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரியாலய காசு கட்டணும், மின்சார காசு கட்டணும், தண்ணி பில் கட்டணும், அந்த தொகைக்கெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த தொழிலாளி சந்தா கட்ட தொழிலாளிக்கு முழு உரிமை இருக்குது. அது சம்பந்தம் கணக்கு வாங்குறதுக்கு அந்த கணக்கு மாதம் அங்க காரியாலயத்திலிருந்து தலைவர்மார் கூட்டம் வச்சு நாங்கள் தெரிவிக்கிறோம். தேசிய கட்சிக்கு அப்படி காசு யார்ட்டையும் வாங்கணும்ல, ஐக்கிய தேசிய கட்சி தான் தொழிற்சங்கத்துக்கு காசு கொடுக்குது வேலை செய்யறதுக்கு. ஆகவே அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. தவறான ஒரு பிரச்சாரம் போயிருக்குது. தயவு செய்து இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கம் சம்பந்தமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது முழுமையா தவறான கருத்து நேற்று. அது அப்படி இல்லை. என்கிட்ட விவரமாக கேட்டாங்கன்னு சொன்னா முழு விவரமும் கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஒடிட் ரிப்போர்ட்டே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். முழுமையாக ஊடகத்துக்கு அந்த ஒடிட் ரிப்போர்ட்டே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். அதை தோட்ட தொழிலாளர் பணம், அந்த சொத்தெல்லாம் தோட்ட தொழிலாளர் சொத்து. மாலத்தீவுகளின் பொதுத் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி வெற்றி ஈட்டியதை அடுத்து அந்நாட்டு மக்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சி ஆரவாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊழல் ஒழிப்புக்கு முக்கியத்துவம் வழங்கி செயற்பட உள்ளதாக மாலத்தீவுகள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. மாலத்தீவுகள் பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக இம்முறை 2,60,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர். 87 ஆசனங்களை கொண்ட அந்நாட்டு பாராளுமன்றத்தில் சுமார் 60 ஆசனங்களை ஆளும் ஜனநாயக கட்சி கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி முகமது சோலியின் ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற வெற்றி கூட்டங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் தலைமை தாங்கியுள்ளமை விசேட அம்சமாகும். மாலைத்தீவுகளின் ஆட்சி மாற்றத்தின் முன்னோடியாக முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் செயற்பட்டார். அரசியல் சவாலை எதிர்கொண்ட தருணத்தில் கடந்த வருடம் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மீளாய்வு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஒருபோதும் முயற்சியை கைவிடப் போவதில்லை என கூறியிருந்தார். இந்த நண்பர்கள் குலாமுடன் இருக்கும்போது, மகாராஜா நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் மற்றும் இந்த குடும்பத்துடன் இருக்கும்போது ஒரு விடயத்தை தெளிவாக கூற வேண்டியுள்ளது. பின்வாங்க வேண்டாம், ஒரு நாளும் பின்வாங்க வேண்டாம். உங்களால் வெற்றி கொள்ள முடியும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அது சாத்தியமாகும். அநீதிக்கு எதிராக போராடுங்கள்.
உங்களால் வெற்றி பெற முடியும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.